தெலுங்கு சினிமாவுடைய மெகா ஸ்டாராக இருக்கக்கூடிய சிரஞ்சீவி பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருக்காருங்க. அது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அதாவது நம்ம பிரபாஸோட நடிப்பில் பார்த்துட்டிங்கன்னா ரீசெண்டாக வந்து சலார் 1 அப்படிங்கிற மூவி வந்து ரிலீஸ் ஆகிருக்கும். அது போன வருஷம் பார்த்துட்டிங்கன்னா இந்த மூவி வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இந்த மூவி பார்த்துட்டிங்கன்னா வேறு லெவல் ஹிட்டுங்க. எல்லா இடத்துலையுமே பார்த்துட்டிங்கன்னா செம்ம ஹிட் ஆகி வேர்ல்டு லெவலில் வந்து இந்த மூவிக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸே வந்து உருவாகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட இந்த ஒரு சலார் மூவியோட செகண்ட் பார்ட்டை வந்து அடுத்த வருஷம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பார்த்துட்டிங்கன்னா பிரசாந்த் நீல் வந்து பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ பிரசாந்த் நீல் பார்த்துட்டிங்கன்னா ஆல்ரெடி நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அதாவது பிரசாந்த் நீலோட பிளான் படி பார்த்துட்டிங்கன்னா இந்த சலார் 2 மூவி வந்து இது வரைக்கும் அவர் வந்து டைரக்ட் பண்ண மூவிலே வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு மூவியாக இருக்கும். அதுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. உண்மையை சொல்லு அப்படின்னா இந்த ஒரு மூவி வந்து பிரபாஸோட கெரியர்லேயே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மூவியாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துட்டிங்கன்னா பிரசாந்த் நீல் வந்து சொல்லியிருந்தார். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆக்சுவலி இந்த ஒரு மூவி அப்படிங்கிறது, அதாவது சலார் 2 மூவி அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா ஏற்கனவே வந்து உக்ரம் அப்படிங்கிற பேரில் வந்து கன்னடாவில் ரிலீஸ் ஆன மூவியோட ஒரு அஃபிஷியல் ரீமேக் தான். ஏன்னா அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்ததுமே பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு பிரசாந்த் நீல் தான். ஸோ அது பார்த்துட்டிங்கன்னா கன்னடாவில் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அதை அஃபிஷியலாக ரீமேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு செகண்ட் பார்ட்டை தான் பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த செகண்ட் பார்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா டான் லீ அப்புறம் வந்து இன்னும் நிறைய ஆக்டர்ஸ்லாம் வந்து நடிக்க போகிறாங்க. ஸோ அதுக்கான அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா வந்துட்டுருக்கு. இதில் இன்னுமே நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆக்சுவலி இந்த மூவிங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1000 crores வந்து நம்மளுடைய பாகுபலி மூவி மாதிரியோ இல்லைன்னு வச்சுங்க நம்ம சாஹோ மூவி மாதிரியோ வந்து இவருக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா KGF 1 KGF 2 இந்த 2 படமே பார்த்துட்டிங்கன்னா பிரசாந்த் நீலுக்கு வந்து வேறு லெவலில் வேர்ல்டு லெவலில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸையே உருவாக்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே இவருடைய மூவிஸ்லாம் வந்து அடுத்தடுத்த மூவி ஷெடியூல்ஸ்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புமே பார்த்துட்டிங்கன்னா இப்போதைக்கு நிறைய பேருக்கு வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா தொடர்ந்து வந்து அடுத்தடுத்த மூவிஸ்க்கான ஷெடியூலை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இது இப்படியே ட்ராவல் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக வந்து இந்த சலார் 2 மூவி வந்து ரெக்கார்ட் பிரேக்காக இருக்க போகுது அப்படிங்கிறல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. ஸோ அதுலேயே பார்த்துட்டிங்கன்னா பிரபாஸ் வந்து ஆல்ரெடி நிறையா ஆடியோ லான்ச்லாம் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ராஜா சாப் அப்படின்ற பேரில் வந்து ஒரு மூவி பிரசாந்த் வந்து நம்மளுடைய பிரபாஸ் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அவரே பார்த்துட்டிங்கன்னா நிறைய இடங்களை வந்து மென்ஷன் பண்ணுறாரு, சலார் 2 மூவி வந்து நான் எதிர்பார்த்ததை விட வந்து ரொம்ப பெஸ்ட்டாக வந்துட்டுருக்கு. ஸோ இந்த மூவிக்கும் இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா மூவிஸ்க்கும் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் தான் வந்து எனக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்த வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே பார்த்திங்கன்னா பல இடங்களில் வந்து மென்ஷன் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சலார் மூவி வந்து பயங்கர ஹிட்டான, அதே தெலுங்கு இண்டஸ்ட்ரியவே புரட்டி போடுற அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு மூவியாக வரப்போகுது அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே நமக்கு இல்லை. ஸோ இதை பற்றி பார்த்துட்டிங்கன்னா தொடர்ந்து பல அப்டேட்ஸ் வந்து நம்மளுடைய பிரபாஸும் நம்மளுடைய பிரசாந்த் நீலும் கொடுத்துக்கிட்டு இருக்க சமயத்தில் மெகா ஸ்டார் சிரஞ்சீவி பார்த்துட்டிங்கன்னா இதை பற்றி பல இடங்களில் பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா அவரே கிளியராக சொல்கிறாரு, அது பிரபாஸோட சலார் மூவி பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து வேர்ல்டு லெவலில் ஹிட் ஆகும். ஸோ பிரபாஸ் பார்த்துட்டிங்கன்னா இனிமே பெரிய பெரிய உயரத்தை வந்து அடையிறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா பல பேருக்கு வந்து மெகா சிரஞ்சீவியே வந்து இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னா இந்த படத்துக்கூட அந்த கோர் கண்டென்ட் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்க போகுது. ஸோ நம்மளுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து இந்த மூவி கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த மூவிக்கு இறங்கி வந்து வேலை செஞ்சுட்ருக்காங்க. ஸோ மெகா ஸ்டார் சிரஞ்சீவியோடைய ஒரு சின்ன ஒரு கெஸ்டர் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா எல்லாரோட அந்த சலார் 2 மூவிக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ஹைப்பை ஏற்றி விட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதையும் தாண்டி பார்த்துட்டிங்கன்னா பிரசாந்த் நீலும் சிரஞ்சீவியுமே பார்த்துட்டிங்கன்னா ஒரு மூவியில் வந்து நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே லீக் ஆயிருந்துச்சு. அதாவது பிரபாஸ் பார்த்துட்டிங்கன்னா ஆல்ரெடி வந்து பல மூவிஸில் பல கோஸ்டார்ஸ் கூட வந்து நடிச்சிட்ருக்கிறவர். ஸோ அவர் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெகா ஸ்டார் கூட சேர்ந்து நடிக்கிறது அப்படிங்கிறது வந்து அவருடைய கெரியருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு குரோத்தை கொடுக்கும். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஒரு மூவி அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு பேன் இண்டியன் மூவியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு பிரபாஸ் அவர்களே பார்த்திங்கன்னா சமீபத்தில் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த மூவியோட சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து
நம்மளுடைய பிரபாஸ் எதிர்பார்க்குற அளவுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மூவிக்கு வந்து இப்போவே பல பேர் வந்து பயங்கரமாக ஹைப் ஏற்றி வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ராஜா சாப் பார்த்துட்டிங்கன்னா இந்த அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த மூவி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா தமிழ் சினிமாவில் வந்து ஜனநாயகன் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக பார்த்துட்டிங்கன்னா இந்த மூவி நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கறத விட ஒரு பெஸ்ட்டான மூவியாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதுவும் பிரபாஸோட மூவினா சொல்லவே தேவையில்லை. அதுலேயும் பார்த்திங்கன்னா சிரஞ்சீவி சப்போர்ட் பண்ணுறாருனா கண்டிப்பாக இந்த படம் ஷூர் ஹிட் ஆக போகுது அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க.